தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பொன்னில்சன் சார், இதில் நம்ம எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? தாவேகா தன்னை அதிமுகவுடைய 2.0 அப்படின்னு மாற்ற முயற்சி பண்ணுதா, அல்லது ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ள அதிமுகவினுடைய கட்சி இருக்குது தானே? அதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா சிவி சண்முகம் சொல்ற மாதிரி பொதுக்குழு செயற்குழு கூட்டுங்க, தோல்விக்கான காரணத்தை குறித்து விவாதிங்க அப்படின்னும் பொழுது அதிமுகவினுடைய இந்த நிலைக்கு காரணம் இபிஎஸ் மட்டும்தான், அவரை மாற்றினா கட்சி கட்டமைப்பு வலுவா இருக்கும் அப்படின்ற ஒரு புள்ளியை நாஞ்சில் கோலப்பன் வைக்கிறார். சிவி சண்முகம் எதுக்கு மன்னிப்பு கேட்டார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட? இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி எதுக்கு சார் மன்னிப்பு கேட்டார்? அது சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார், எதுக்கு சார் எதுக்கு மன்னிப்பு கேட்டார்? அவர் தான் சொல்லணும், இல்லை உங்களை மாதிரி நிருபர்கள் அவர்கிட்ட கேட்கணும். 10 நாள் சார், கால் மணி நேரம் நான் பார்த்துட்டேன். 1/4 மணி நேரம் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி பேசிட்டாரு, நான் நடுவில் பேசலை. என்ன அப்போ கேள்வி பதில் செஷனாக வைக்கிறதா எக்ஸ்ட்ரா 1 ஹவர் வைங்க, அப்படி வச்சுக்கலாம். என்ன இப்போ அதனால் சொல்கிறேன், என்ன எதுக்கு மன்னிப்பு கேட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். சொல்லுங்க. இல்லை சார், எனக்கும் தெரியாது. வரமே அவர் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான் சார் சொல்கிறாரு. சார் நான் அதை கேட்கல சார். ஒரு கட்சியை ஆதரித்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஓட்டு போட்டுட்டு 20 நாள் கழித்து 14வது நாள் எதுக்காக மன்னிப்பு கேட்டார்? இப்போ பொதுக்குழு கூட்டல, செயற்குழு கூட்டல, எதுவும் மாறல, எதுக்காக மன்னிப்பு கேட்டார்? அப்புறம் ஏன் சார் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காரு? வெறும் சுயநலம் மட்டும்தான் அதில் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. அவர் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு காரணம் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. 24 பேர் அவர் பின்னாடி அணிவகுத்து நின்றாங்கல்ல எம்எல்ஏக்கள். 13ஆம் தேதி உலகமகா சரித்திர ஒரு சாதனையாக 25 பேர் சேர்ந்து எதிர்த்து ஆதரித்து ஓட்டு போட்டாங்கல்ல. தாவேக்கா வந்து கேட்கவே இல்லை என்றால் விஜய் வந்து அவர் கால்கள் தன்னால் தான் அவர் இயற்கையாக நடந்து போகும்போது சண்முகம் வீட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா அவர் அதை ஆசைப்படல. சண்முகம் வந்து அவர் வீட்டுக்கு போகல, சண்முகம் வீட்டுக்கு தான் முதலமைச்சர் போனார். ஆனால் ஆசைப்படாமல் போயிட்டார், தெரியாமல் போயிட்டார், அவ்வளோதான். அவர் வந்து விருப்பப்படலை, அவர் தன்னால் அது கால் போயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டிரைவர் ஓட்டிகிட்டு போயிட்டார், அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. அது ஒரு பக்கம். அந்த 24 பேர் அவரை நம்பி நின்றவங்க எப்படி சார் அந்த 10-15 நாளைக்குள்ள பின்னாடி ஒருத்தர் கூட இல்லை, அவர் மட்டுங்கிறாரு அந்த எம்எல்ஏக்கள்ல. பிரச்சனை வந்து சிவி சண்முகத்தால் தான் உருவாச்சா? அவர் தான் தவறாக வழி நடத்துகிறாரா? இப்போ 100% அதுதானே, அவர் தானே ஆரம்ப புள்ளி. இந்த 47 பேர் ஜெயிச்ச பிறகு அவர் தானே ஆரம்ப புள்ளி. இன்னைக்கு இப்போ என்ன சொல்கிறாரு, அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, கட்சிக்காரங்களை எப்படி பேசுகிறாரு பாருங்க. 31 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறார். 47ல் 31 வந்து அவர் சொல்கிற ஏரியாவில் சொல்கிறார். நீங்களாம் ஜெயிச்சது ரெட்டை இலையால் கிடையாது, எம்ஜிஆர் கட்சியால் கிடையாது, அதிமுக கொடியால் கிடையாது. அதிமுக தொண்டர்கள் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உங்களை ஜெயிக்க வைக்கல, பாமக போட்ட பிச்சை. அப்போ கட்சிக்காரங்களை எவ்வளோ கேவலப்பட்டு ஏன் சார் இவ்வளோ அவதூறு உருவாக்கு? அவர் தானே பேசுறாரு. இல்லை, எது காரணம் இருக்கும் இல்லையா சார்? என்ன காரணம் இருக்கு? 2 புள்ளியை நீங்க உருவாக்குறீங்க, எனக்கு தெரியல. என்ன சொல்றேன் சார், சார் அவர் சொன்னதை தான் நான் விவாதிக்க முடியும். அவர் சொல்லும்போது அங்க நான் பத்திரிகையாளரா இல்ல, இருந்திருந்தா இந்த கேள்வியை கேட்டிருப்பேன். இப்ப நீங்க கேட்கறதால இந்த கேள்வியை நீங்க கேட்டு சொல்லுங்கன்ற. எனக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்ன வார்த்தைகள்ல அர்த்தம் இது இருக்குதா இல்லையா, இந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா? அங்க உழைச்ச, இப்போ நம்ம கோலப்பன் மாதிரி உண்மையா உழைச்ச தொண்டர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அந்த வெற்றிக்காக. அவர்களை இது நீங்க உழைச்சது கிடையாது, இது பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சைன்னு சொல்றாரு. அப்ப என்ன அவரை மட்டும் என்ன சொல்லிக்கலாம்? இல்லை சார், அங்கதான் சார் ஒரு புள்ளி வருது. அவரு எடப்பாடியில அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயிச்சதே வன்னியர்களுடைய வாக்கு அப்படின்ற குறியீடு தான். அடுத்த கட்டம். நான் முதல்ல இந்த 31 பேர் பதில் சொல்லுங்க. 31 எம்எல்ஏக்கள் வந்து போலி எம்எல்ஏக்களா? அவங்க கட்சிக்காரங்க கிடையாது, யாருடைய வாக்கு அவங்களுக்காக உழைச்சவங்க கட்சிக்காரங்க கிடையாது. அவர் சமூக ரீதியா சொல்றாரு. அதிமுக ஓட்டு என்னுடைய ஆதரவாளர்கள் பாமகவுடைய ஆதரவாளர்கள் தான் ஜெயிச்சாங்கன்ற கிளைம் பண்றாரு. இல்ல அதிமுக ஓட்டு கிடையாது. அப்ப டிடிவி தினகரன் ஓட்டு கிடையாதாங்க? டிடிவி தினகரன் ஓட்டுனா அவரு தென் மாவட்டங்கள்லயோ இன்ஃப்ளூயன்ஸே கிடையாது அவருக்கு. இல்ல ஓட்டே கிடையாது. அத சொல்லி அவர் சொல்ற அர்த்தம் இதுதானே. மற்ற கட்சிகள் யாருமே உங்களுக்கு ஓட்டே கிடையாது, அதிமுகவும் ஓட்டு கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி தயவுதான். நீங்க சொல்ற வார்த்தைகளை வந்து யோசிச்சு பேசணும் சார். எனக்கு ஒரு சந்தேகம் சார். இல்ல அவரே சொல்றேன். இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். சிவி சண்முகம் பேசுறாரு அப்படின்னா சிவி சண்முகம் பேசுறாரா அல்லது சிவி சண்முகம் பேச வைக்கப்படுறாரா சார்? அது நம்மளுக்கு தெரியாது சார். நான் சொல்றது அவர் வார்த்தையில இருக்கிற தவறுகளை சொல்றேன். இது நான் சொல்ற யதார்த்தம் உண்மையா இல்லையா? அதே மாதிரி எடப்பாடி தொகுதியில எவ்வளவு காலமா எடப்பாடி நிக்கிறாரு?
பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கும் போதும் ஜெயிச்சிருக்காரு, பாட்டாளி கூட்டணியில் இல்லாத போதும் ஜெயிச்சிருக்காரா? ஜெயிச்சிருக்காரு இல்ல, சார் நான் என்ன இருங்க சார், தோத்தும் இருக்காரு ஜெயிச்சும் இருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாத போது ஜெயிச்சும் இருக்கிறாரு. அதுதான் சொல்ல வரேன், ஜெயிச்சும் இருக்கிறாரு. நீங்க அவர் புறா சின்னத்துல நிற்கும் போது, சேவல் சின்னத்துல நிற்கும் போது ஜெயிச்சும் இருக்கிறாரு. சேவல் சின்னத்திலே ஜெயிச்சிருக்காரு சார், ஓபிஎஸ் மாதிரி கிடையாது, சேவல் சின்னத்திலே ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது இவரு திண்டிவனத்தில் நிற்கிறாரு. விழுப்புரத்தில் போன தடவை ஏன் தோத்தாரு? விழுப்புரத்தில் தோத்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சிட்டிங் சீட்டு மயிலத்தில் எப்போ 2021 பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்ற சீட்டு. விழுப்புரத்தை விட்டு மயிலம் ஏன் வாங்கினாரு? பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி அதை விட்டு கொடுத்தாரு? சார் யதார்த்தம்னு ஒன்று இருக்கு சார், இந்த கால்குலேஷனை தாண்டுங்க சார். தாவேகாவை அல்லது திமுகவை வீழ்த்தக்கூடிய இடத்துல இன்னைக்கு அதிமுக இருக்குதா, இபிஎஸ் இருக்கிறாரா? எப்படி இதை கட்டமைப்பாங்க? திமுகவே இல்லை சார் தாவேகாவை வீழ்த்தக்கூடிய இடத்துல. அதுதானே 57 சீட் அவங்களுக்கு, 59 இல்லை. நான் கேட்கறது இவங்களுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு முன்னாடி திமுக இருக்கு, திமுகவுக்கு முன்னாடி தாவேகா இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மூன்றாவது இடத்துல தானே அதிமுக இருக்கு. அப்ப அதிமுக அரியணை ஏற்றணும், அதிமுக வலுவாக்கணும்னா இபிஎஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும்ல. மூன்றாவது இடம் கிடையாது, தாவேக்காவே மூன்றாவது இடத்துல தான் இருக்குது. அதுக்கு 4வது இடத்துல திமுக இருக்குது, 5வது இடத்துல அதிமுக இருக்குது. அப்போ 118 வாங்கலையே, 118 முதல்ல யார் சார் இருக்கா? ஒத்துக்க மாட்டேன்றீங்களா? எது சார் யதார்த்தம்? எது சார் யதார்த்தம்? நீங்க ஒத்துக்க மாட்டீங்க சார். எனக்கு நீங்க 118க்கு மேல இருந்தால்தான் பெரும்பான்மை. அதே மாதிரி எம்எல்ஏ சீட் அடிப்படையில பாருங்க சார், எம்எல்ஏ சீட் அடிப்படையில் தான் 1.5 கோடி எம்எல்ஏ சீட் அடிப்படையில் தான் சொல்றேன். 108 126 எதிர நான் அப்ப ஏன் நீங்க 2% சொல்ல இல்ல இல்ல, அப்ப மட்டும் ஏன் திமுக அதிமுக சேர்த்துக்கிறீங்க? எது சார் 108? அதுக்கு அடுத்து திமுக தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க எம்எல்ஏக்கள், அதுக்கு அடுத்து தானே அதிமுக இருக்குது. அப்போ தனக்கு முன்னாடி 2 பேர் முன்னாடி இருக்கிறாங்கன்னா 2 பேரையும் வீழ்த்தணும் இல்லையா? அதுக்கான கெப்பாசிட்டி, அதுக்கான அதிகாரம் இருக்குதா சார் அதிமுக? எல்லாருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது? ஜனநாயகத்துல எந்த கட்சிக்கும் இருக்கும், ஏன் சார் இருக்காது? சந்திரபாபு நாயுடு போன தடவை எந்த இடத்துல இருந்தாரு? இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி எந்த இடத்துல இருக்காரு? இது என்ன கேள்வி? நீங்க எதிர்காலத்தில் வரும், எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்களும் நாளும் ஜோசியக்காரர் கிடையாது. ஒன்று அனுபவத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு நீங்க வந்து அதிமுக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியும். சரி சார், இன்னைக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி இல்ல, நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது அது மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் போறாங்க. அதுல இப்ப கோலப்பனே சொல்றாரு, சுயநலவாதிகள் தான் போறாங்க சம்பாதிக்கிறதுக்கு. நீங்கள் குவாரியிலேருந்தோ மற்ற விஷயத்துலேருந்தோ சம்பாதிக்கிறது போகிறாங்க. என்ன நம்பிக்கையில் போகிறாங்கன்னா, விஜய் தூய சக்தி கிடையாது, நம்மளையும் சம்பாதிக்க விடுவார், அதுதான் நம்பிக்கை சார். ஒரு அந்த கட்சிக்கு போகிறாங்கன்னா என்ன சார் அர்த்தம்? அப்போ எல்லாம் இவர் சொன்னார் இல்லை, இவரோட வார்த்தையிலே இல்லை, இவருடைய வார்த்தையிலே சொல்லணும்னா எல்லாம் சுயநலவாதிகள், எல்லாம் சம்பாதிச்சவங்க, எல்லாம் கூட்டு சதி பண்ணவங்க. அப்போ தாவேக்காகிட்ட அவங்க போகிறாங்கன்னா விஜய் நம்மளுக்கு விடுவார். தாவேகா பொதுச் செயலாளர் புஷியானந்த் சொல்றாரு, 30 வருஷமா எங்களை நம்பி இருக்கிறாங்க, இதுவரை 1 மாசம் ஆயிடுச்சு, யாரும் எங்களுடைய தொண்டர்களோ நிர்வாகிகளோ எனக்கு டெண்டர் கொடுங்க, எனக்கு சலுகை கொடுங்க, எனக்கு அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு என் வீட்டு வாசல் நிக்கல, நீங்களும் அரவணைச்சு போங்க அப்படின்னும் பொழுது அவங்க தூய சக்தியா தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க. அதுல பொன்வெல்சன் சாருக்கு என்ன சந்தேகம் வருது? 234 தொகுதியில 118 பேர் யார் சார் எம்எல்ஏக்கள்? 118 எம்எல்ஏ வேட்பாளர்கள் யாரு? அவங்க ரசிகர்களா? எல்லாமே செங்கோட்டையன்கள் தானே. விஎஸ் பாபு யாரு சொல்லுங்க? விஎஸ் பாபு யாரு? அவர் திமுக. அப்புறம் ரஞ்சித் யாரு சொல்லுங்க? லைனா எத்தனை பேர்? 118 படிக்கணுமா? இப்போ 118 பேரையும் 1008 தடவை நம்ம விவாதிச்சிருக்கிறோம். எப்ப அவர் வேட்பாளர் அறிமுகம் புரியுதா? இவங்க எப்ப வேணா இல்ல சார், நீங்க சொல்ற வார்த்தை அது வேற வார்த்தை சார். இப்போ நான் என்ன சொல்றேன், இப்ப 25 பேர் போனாங்கல்ல, 25 பேர் ஆதரவு தெரிவிக்கும் போது அவங்களுக்கு இது அமைச்சர் பதவின்ற பேச்சு எல்லா இடத்துலையும் வந்துச்சா இல்லையா? அது இல்லைன்னு போது ரிவர்ஸ் வாங்குறாங்களா இல்லையா? இது யதார்த்தமா பார்க்குறோமா இல்லையா? இதுதானே கணிப்பு, அவ்வளவுதானே, வேற விஷயம் ஒன்றும் கிடையாது. இப்போ கோலப்பன் சொன்ன வார்த்தையில அவர் நாகரிகமாக சொன்னார், அவ்வளோதான். சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு எங்க வாய்ப்பு இருக்குது? அதிகாரம் அங்கே இருக்குது இன்னைக்கு. அதாவது இன்னொரு பக்கம் 10 வருஷம் அதிமுக வந்து ஆட்சியில் இல்லாமல் இருந்தது கிடையாது, அதே திமுக இருந்துக்குது. 10 வருஷம் இல்லை 13 வருஷம்னாலும் திமுக காரங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 1972 ஆரம்பித்து 77 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 5 வருடத்திற்கு மேலே அவங்க ஆட்சி கட்டில் இல்லாமல் இருந்தது கிடையாது. அப்போது இதை வந்து யோசிக்கிறவங்க, ஐயோ இதுக்கு மேலே நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க, அதிகாரத்தை நோக்கி போகிறாங்க.
பலன் அடைந்தவர்கள் பலனை தேடி செல்கிறார்கள். அது பலவீனமான்னு கேட்டிங்கன்னா டெம்பரவரி பலவீனம் ஏற்படும், தற்காலிக பலவீனம் ஏற்படும். நீங்கள் சொன்ன உண்மைதான், அது பாரு. ஆனால் அதை மீறி கட்சி நிற்கும். எப்படி சார் காப்பாற்றுவார்? அதுதான் கட்சி நிற்கும் சார். இல்ல சார், ஒரே எல்லா இடத்துலையும் புரியுது இப்போ நீங்கள் சொன்னது சார். அதிமுகவினுடைய அதிதீவிரமான கள செயல்பாட்டாளர்களாக இருந்த பலர் போறாங்கல்ல, புது ரத்தம் பாய்ச்ச வேண்டிய அவசியம் வருது இல்லையா? அந்த இடத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? புது ரத்தம் பாய்ச்ச வேண்டியதில்லை சார். ஒரு திமுகலேருந்து ஒரு எம்ஜிஆர் தான் சார் வெளியே போக முடியும். எல்லாரும் தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்க முடியாது சார். ஒரு எம்ஜிஆர் வெளியே போயிட்டு திமுக தோற்கடிக்க முடியும். ஆனாலும் திமுக தோற்காது. பாத்தீங்களா வரலாறு? திமுகவும் இருக்குது இல்ல. அப்போ ஆனானப்பட்ட எம்ஜிஆர் வெளியே போய் திமுக 13 வருஷம் வனவாசம் பண்ண பிறகும் திமுக எழுந்து நிக்குதா இல்லையா? அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் காணல் நீர் தானே சார், எம்ஜிஆர்கள் கிடையாது சார். எனக்கு புரியுதுங்க சார். எனக்கு இயல்பா ஒரு கேள்வி சார். மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி இருக்கிறாரு, தங்கமணி இருக்கிறாரு, அல்லது நத்தம் விஸ்வநாதன் இருக்கிறாரு, திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கிறாங்க. இவங்களுடைய பொலிட்டிக்கல் எண்ட் அப்படின்றது ஏறக்குறைய வந்திருக்குன்னு. ஏன்னா அவங்க முதுபெரும் தலைவர்கள். யாருக்கும் பொலிட்டிக்கல் எண்ட் கிடையாது. இளம் ரத்தம் யார் சார்? யார் திமுகவுல அப்படி உங்களுக்கு விரல் விட்டு என்ன முடியும்? தாவேகாவுல வளர்ந்து வரக்கூடிய சக்திகளா இருக்காங்க. அதிமுகவுக்குள்ள யார் சார் அந்த இடத்தை ஃபில் பண்ணுவாங்க? பொலிட்டிக்கல் எண்ட்ன்றது யாருக்கும் கிடையாது சார். யாருனாலும் எங்கனா போய் ஏதாவது ஒரு கரை சேர்ந்துக்குவாங்க. அதில் 10ல் ஒரு 4 பேர் தேர்வாங்க, ஒரு 6 பேர் ரிஜெக்ட் ஆவாங்க. இன்னைக்கு ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர், ஓபிஎஸ் இதாக இருக்காரு. நாளைக்கு திமுக ஜெயிச்சிருந்தா ஓபிஎஸ் சபாநாயகராக இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால யாருக்கு எங்க வழி ஏற்படுதோ. ஆனால் இபிஎஸ் தான் மூழ்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜனா சொல்ல வேண்டிய அவசியமே. அருமையா சொன்னார் சார். விவசாயிகள் மூழ்கி இருக்காங்கன்றாரு. விவசாயத்தை விட கடினமான துறை விளையாட்டுத்துறை சொன்னார்ல. யாருக்கும் தெரியாம பாக்கெட்டுக்குள்ள ரகசியமா சதுரங்க போர்டை, செஸ் போர்டை முதலமைச்சர் எடுத்துட்டு வந்தாருன்னார்ல. அப்புறம் அவர் ஏன் சொல்ல மாட்டாரு? அதனால இது போல நிறைய பேச்சை நம்ம பார்த்துருக்கிறோம். அது எப்படி சார் இபிஎஸ் முழுகிறாருன்னு சொன்னா விவசாயிகள் முழுகிறாங்கன்னு சொல்லுங்க. ஆமா, இபிஎஸ் வாழ்வாருன்னு சொல்வாரு. ஆதவர்ஜன் சொன்னதை வச்சு அவர் அதிமுகவுடைய நிர்வாகிகள் தாவேகாவுக்குள்ள வரதை பார்த்து சொல்றாரு அதிமுக முழுகுது, இபிஎஸ் முழுகிறாருன்னு சொல்றாரு. ஏன்னா இபிஎஸ் தான் அதிமுக பொதுச் செயலாளர். இல்லையா? தாவேகா அப்ப கட்சியே கிடையாது. அப்ப தாவேகால ரசிகர்கள் பொய் தானே? அப்போ நீங்க மாயை தானே, அதிமுக வச்சு தானே நீங்க ஓட்டுறீங்க. அந்த உண்மை அங்க வந்துருதா? ஆதவர்ஜனா ஏத்துக்கிறாருல. அது நாங்க அதிமுக வச்சு தாங்க ஓட்டுறோம், எங்க கட்சி பெரிய அளவில் இல்லைங்க, அதுதானே உண்மை. அதோட உண்மை அப்பனா சொல்லுங்க. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதானே உண்மை. அதனால ஆதவர்ஜனா சொல்றதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நம்ம பெருசா விவாதமே பண்ண முடியாது. அவங்க அதுதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு வந்து போன தூரம் என்ன செய்தாங்க? அறிவாலயம் ஓரமா யார் யார் ஒதுங்குறாங்களோ டக்குன்னு ஸ்டாலின் உள்ள கூப்பிட்டுக்கிறாரு. அவங்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டியதோ கொடுத்து, அதனால அது பேரே நான் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அப்ப இது என்ன கூட்டணின்னு சொல்லுது? சோபா கூட்டணி. அப்ப தாவேகா தன்னுடைய சோபா கூட்டணி தான் தன்னுடைய அரசியல் அடையாளத்தை இழக்குதுன்னு சொல்றீங்களா? அதிமுக நிர்வாகிகள் இல்ல திமுகவினுடைய நிர்வாகிகளை உள்ள இழுக்கிறதன் மூலமாக அதிமுகவுக்கு நீங்க நீண்ட காலத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு தற்கால பின்னடைவு மறுபடியும் எழுச்சி பெறும். இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கு நிரந்தர பின்னடைவு. இது தாவேகா தன்னை தூய சக்தின்னு சொல்லி ஒரு பக்கம் தீய சக்தி, ஒரு பக்கம் ஊழல் சக்தி. ஊழல் சக்தியிலேருந்து யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம். ஃபில்டர் பண்ணி ஏற்றுக்கிறாங்க. ஊழல் சக்தியிலேருந்து யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம், சனிக்கிழமை டோரை திறந்து வச்சு ஏற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுல்ல. இதுனா நமக்கு திருப்பதியா? அது அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குமாங்க சார்? ஃபியூச்சர்ல அதுதான் ஞாபகம் இருக்காது அவங்களுக்கு. அதெல்லாம் சார் இப்போ நேரடியா வந்து அவர் சொல்ற மாதிரி அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கல. மறைந்த முதலமைச்சர்கள் ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ தாவேகாவினுடைய தலைவர் விஜய் விமர்சிக்கவே இல்லை, மற்றும் பலர்னு சொல்லி கடந்து போறாரு. ஆனா அங்க அடுத்து சொல்றது என்னன்னா, தாவேகாவினுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது அதிமுக 2.0 அப்படின்ற நிலையை நோக்கி நகர்ந்துச்சுன்னா நேரடி பாதிப்பு என்பது அதிமுகவுக்கு தானே இருக்கும். கேள்விக்குறியாகும் சார். அதிமுக பாதிப்பு வருது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க அதிமுக என்ன இன்னைக்கு 25 பேர் சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்கல்ல, எங்க போச்சு? 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு ஒரு எம்எல்ஏ கூட, அந்த எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ கூட இது வரைக்கும் தாவேகா கிடைக்கலையே சார். சார் இன்னைக்கு செயற்குழு நடக்கலைங்க சார். ஃபியூச்சர்ல நடக்கும் இல்லையா? அன்னைக்கு ஒரு பெரிய கலவரம் வெடிக்கும் இல்லையா? அது எப்படி வெடிக்கும்? நீங்க ஒரு ரீஜனுக்கு உளவறிஞ்சு வச்சிருக்கீங்களா? இல்ல எல்லா அதிருப்தியில இருக்காங்க சார். சார் நான் என்ன கேட்கிறேன், பொதுக்குழு செயற்குழுன்றது வேற, பொதுக்குழு செயற்குழு வேற. இப்ப திமுக தோல்வியை பரிசீலிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க? இப்ப அது செய்யலாம். எடப்பாடியார் ஒரு குழுவை போட்டு எல்லா பகுதிக்கும் போய் அதை விசாரிக்கலாம். அது நீங்கள் சொல்ல நியாயம். அது குழு செயற்குழு பொதுக்குழுன்றது அது தீர்மானங்களை நிறைவேற்றுறதுக்கு
இந்த மாதிரி அடுத்த தேர்தலை குறித்து அதாவது கட்சி தேர்தல் உள்ளூர் கட்சி தேர்தல் அந்த நேரத்தில் வந்து அது கூடி சில தீர்மானங்கள் இறப்பு தீர்மானங்களோ கண்டன தீர்மானங்களோ இல்லை ஆட்சியாளருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகளோ அது போல் அந்த குழு கிடையாது. மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவங்க வந்து நேரடி மக்கள் தொடர்பு. இவர்கள் தான் நேரடி மக்கள் கிட்ட பயனாளிகளா இருக்கிற ரூட் லெவல்ல எந்த பாதிப்பும் இவர்கள் கிட்ட தான் விசாரிக்கணும். எதனால தோல்வி, எந்தெந்த விஷயத்தால சார். இப்ப அதிமுகவில இருந்து போகிறதுன்றது ரூட் லெவல்ல அடிக்கட்டுமானத்துல எந்த விதமான சலனமும் இல்ல, பாதிப்பும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா இருக்காது சார், அதுதான் சொல்றேன், நிச்சயமா இருக்காது. இன்னைக்கு இப்போ கோலப்பன் போல ஆளுங்களை இன்னைக்கு வரைக்கும் அதிமுக வீழாதுன்னு தானே சொல்றாங்க. அவங்க தலைமை மேல் பகை இருக்கிறது வேற விஷயம். ஆனா அதிமுக வீழாதுன்ற உணர்வுல தானே சொல்றாங்க. ஆனா கேடர்ஸ்க்கு ஒரு சோர்வு ஏற்படுத்தும் இல்லையா சார்? தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் ஆட்சியில இல்ல, தொடர்ச்சியான தேர்தல் தோல்விகள், 3வது இடத்துல தான் அதிமுக இருக்குன்னு பொழுது ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா? அந்த நம்பிக்கையை அதிமுகவோட பொதுச் செயலர் எங்க இருந்து கொடுக்க போறாரு? எல்லா நம்பிக்கையும் எல்லா நேரமும் கிடைக்கும். என்ன சார், திமுக அதே மாதிரி 3வது இடத்துக்கு போயிருக்குது, காங்கிரஸுக்கு பின்னாடி போயிருக்குது, 2 தொகுதி மட்டும் ஜெயிச்சு. அதிமுகவும் 3வது இடத்துக்கு போயிருக்குது. யாருக்கு? தேமுதிக விஜயகாந்துக்கு பின்னாடி 3வது இடத்துக்கு போயிருக்குது. ஆனால் இதெல்லாம் வரலாறு சார். அதனால அதெல்லாம் ஒரு சோர்வை ஏற்படுத்தாது. வெற்றியை நோக்கி பயணிக்கணுமானா பயணிக்கணும், ஆனா அது சோர்வை ஏற்படுத்தணும், சோர்வை ஏற்படுத்தாது. அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க, அவ்வளவுதான். அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க. ஆதாயம் பெறுபவர்கள் வேண்டுமானால் ஆதாய அடிப்படையில் வச்சுக்கோங்களேன். இப்போ ஆதாய அடிப்படையில் வச்சுனா அதிமுகவுடைய மூத்த தலைவர்களாக இருந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த 22 பேருக்கு போஸ்டிங் கிடையாது. காமராஜ் உட்பட, வேலுமணி உட்பட யாருக்குமே போஸ்டிங் இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு மாஸ் கூட்டம் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு நம்பி சில தொகுதிகள் இருக்கு, அங்க ஒர்க் பண்ணாம போனாங்கன்னா கட்சிக்குள்ள இந்த உட்கட்சி பிரச்சனை நீண்டுகிட்டே போகுதுன்னா அதிமுகவுடைய எதிர்காலம் எதை நோக்கி பயணிக்கும்? அவங்களுக்கு பதிலாக போட்டுக்கிற மாவட்ட செயலாளர்லாம் உண்மையானவங்க கிடையாதா? போலியானவங்களா? அவங்களாம் கட்சிக்கு உழைச்சவங்க கிடையாதா? டெஸ்ட் ட்ரையல் பண்ணிட்டே இருக்க முடியுமா? இல்ல சார், நீங்க போன பிறகு அவங்க போட்டிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுதான் இப்போ அவங்க உள்ள வந்தோடனே அவங்களை நீக்கலான்றீங்க, டெஸ்ட் ட்ரையல் பண்ணலான்றீங்க. அவங்க அதிருப்தியில இருப்பாங்க சார். அவங்க இல்ல சார், ஒரே ஒரு கேள்வி போட்டுக்கிறவங்க அதிருப்தி என்ன செய்யலான்றீங்க? நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க சார், நான் அதெல்லாம் கேட்கிறேன். நான் தனிப்பட்ட அதிருப்தியை தனிப்பட்ட நபர்களே போல சார். இப்போ நீங்க சொல்றீங்கன்னா தனிப்பட்ட நபர்கள் பேர் சொல்லட்டுமா? மாவட்ட செயலாளர்களை போட்டவங்கள அவங்க எல்லாம் என்ன செய்யலாம்? வெளியே அனுப்பிடலாமா? அனுப்புறது இல்லைங்க சார். இவங்களுடைய அதிருப்தியை என்ன செய்யலாம்? திருவள்ளூர் பசுபதி என்ன செய்யலாம்? சரி செய்ய போறாரு. இவங்க பரமசிவத்தை என்ன செய்யலாம்? இவங்க எல்லாம் வெளியே அனுப்பிடலாமா? மாவட்ட செயலாளர் போட்டுக்கிறவங்களை வெளியே அனுப்பிடலாமா? அதனால நீங்கள் ஒரு தவறு செய்த பிறகு வந்த பிறகு சில காலங்கள் ஏற்படும். அடுத்த கட்டத்துக்கு போகும்போது சில காலங்கள் ஏற்படும். அது வரைக்கும் நீங்க தான் வருந்தி திருந்தி வந்திருக்கீங்க. அப்போ அதற்கு நீங்க டைம் கொடுக்கணும். அது அந்த இடத்துல இருக்கிறதும் உங்க கட்சிக்காரங்க தான், உங்க கட்சியை சேர்ந்தவங்க தான். உங்களுக்கு ஜூனியரா இருக்கலாம், இல்ல சீனியரா இருக்கலாம், இல்ல கடந்த காலங்களில் ஒதுங்கி இருந்தவங்களா இருக்கலாம். நீங்க பிடிக்காம கூட இப்போ போடப்பட்டிருக்கலாம். இப்போ அந்த அலுவலக சாவியெல்லாம் இவங்க தன்னால தானே கொடுத்தாங்க. அப்ப அந்த ஒற்றுமையோட தானே கொடுத்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் நான் சொன்னதுல ஒரு சில 2-3 கருத்துகள் மட்டும் சொல்லியிருந்தேன். மன்னிப்பு கேட்டு வந்தாங்கன்னு சொன்னார், அது தவறு. மன்னிப்பு கேட்கல. எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டார். 25 பேரை தகுதி நீக்கம் பண்ணுனா அந்த 25 தொகுதியிலையும் அதிமுக சார்பில் நிறுத்ததுக்கு ஆள் கிடையாது சார். அதுக்கு பயந்துட்டாரு. ஏன்னு கேட்டா விஜயபாஸ்கர் தாவேகாவை வீழ்த்துவாரா இபிஎஸ்? எனக்கு ஓப்பனா சொல்லுங்களேன். அது இங்க வீழ்த்த முடியும் சார். தாவேகா அது ஆலமரம் போல வளர்ந்துருச்சு. நீங்க போய் இபிஎஸ் ஆல முடியாது சார். நான் இப்பவும் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி என்ன முதல்ல ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இந்த தோல்விக்கு நான் பொறுப்பு ஏற்றுக் கொள்கிறேன். தொண்டர்கள் யாரும் சிதற வேண்டாம். அந்த ஒரு அறிக்கையா கொடுக்க சொல்லுங்க. அது கூட கொடுக்க மாட்டேன். அது கட்சி பாத்துங்க சார். நான் என்ன சொல்றேன், இல்ல இல்ல அதெல்லாம் அப்பா வீட்டு கட்சி, அவங்க அப்பா வீட்டு கட்சி, இவங்க அப்பா வீட்டு கட்சி தான். பழனிசாமியோட அப்பா வீட்டு கட்சி. அது எல்லாம் மற்ற கட்சி. அந்த சொற்கள் வேண்டாம் சொல்ல கூடாது. இல்ல கட்சி பாத்து நீங்க அப்பா வீட்டு கட்சின்னு கேட்டா நான் என்ன கேட்க முடியும்? அப்ப நான் என்ன கேட்க முடியும்? யார் அப்பா வீட்டு கட்சின்னு சொல்லுங்க. யார் அப்பா வீட்டு கட்சின்னு சொல்லிடுங்க. பொதுவா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி. அப்புறம் அந்த கட்சியில விதியை மாத்தினதால அதை எடப்பாடி பழனிசாமி தூக்கி இன்னைக்கு இவங்களுக்கு இந்த பாவம் வேணும். யாருக்கு? சிவி சண்முகம்
ஆனா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, கட்சி ஆபீஸ வாங்கி கொடுத்தாரு, இந்த நீதிமன்ற சார், எல்லாம் சாவியை வாங்கி கொடுத்துட்டு கொடுத்தாரு, போயிட்டாங்களே சார். மொத்தத்துக்கும் சார், அதிருப்தியே கேளுங்க. இல்லையே சார். ரத்து சார், ரத்து நான் ரத்துன்னு சொல்றேன் சார். பொதுக்குழு அவர் சார் ஒண்ணும் சொல்லி இல்ல சார், முடிங்க சார். இல்ல சார். ரத்து ரத்து கட்சியை சொல்லி கொடுத்து பொதுக்குழு சாவியை கொடுத்துட்டு போயிட்டாங்களே சார். சார், நான் நீங்க சொல்றேன் ஆலமரம் மாதிரி வளர்ந்திருக்குன்னு தாவேக்காவை சொல்றீங்க. கோர்ட்டு சாவியை தீர்ப்பு கொடுத்துட்டு சார். போயிட்டாங்களே. சார் நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்தவரே அண்ணன் சிவி சண்முகம் தான். பொதுக்குழுவை கூட்டி ரத்து ரத்து சொல்லி அன்னைக்கு அந்த பொதுக்குழுவை இது பண்ணுனது சார். உச்சபட்ச அதிகாரம் ஒருங்கிணைப்பாளரை தூக்கி தண்ணீர் பாட்டில் அடிச்சு வெளியில ஏற்றி விட்டதும் இதே சிவி சண்முகம் எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க சார். பாவத்தின் பலியிடம் கடைசி நிமிஷம். ரெண்டாவது இல்ல, இல்ல, இன்னும் ரெண்டு விருந்தினர் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பேசலாம் சார். இன்னும் 2 விருந்தினர் இருக்காங்க. இல்ல இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் இல்ல, நான் சொந்த இன்னொரு தொகுதியில சொல்லி ஜெயிக்கலங்கிறதுக்கு சார், அவரு இல்ல இல்ல காரணம் 2019 அவர் முதல்வர் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாம அதே இடத்துல 9000 ஓட்டு பின்தங்கி தோத்தார் சார். பேசலாம் சார். சார், இது அதுல ஆலமரம் மாதிரி தாவேக்கா வளர்ந்திருக்கு, எதுவும் செய்ய முடியாது, தாவேக்கா வீழ்த்த முடியாது இபிஎஸ் ஆலன்றாரு. ஆமா, தாவேக்கு ஆதரவாளர் அதான் சொல்லுவாங்க. நான் ஆதரவாளர். அதானே சார் தாவேக்கு அர்த்தம். ஆதரவாளர் இல்ல. அதுதான் நான் இன்னைக்கு அர்த்தம். அதிமுகவோட ஒரு அதுதான் அர்த்தம். வேற என்ன? வேற ஒண்ணும் கிடையாது சார். அதிமுகல நிராயுத பாணியா நீங்க நிக்கிறேன். பிராக்டிகலா பாருங்க. ரீகன் எஸ்பி வேல்மணி வெளியே போனாரு, இவர் வெளியே போனார், விஜயபாஸ்கர் வெளியே போனார், எல்லாரும் வெளியே போனாங்க, ஆதரிச்சாங்கல்ல. அதுக்கடுத்து போட்டி குழுன்னு குழு அமைக்கணும், பொதுக்குழு போடணும் இல்லை செயற்குழு போடணும், கையெழுத்து வாங்கினாங்கல்ல. கையெழுத்து எங்க? கையெழுத்து எங்க சார்? சாப்டர் முடிஞ்சிச்சு. இது கையெழுத்து எங்க? 1500 பேரோ 2665 பேரோ பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் சார் கையெழுத்து டிசம்பர் வாங்கினாங்கல்ல. 2023 அவர் அந்த பதவி காலம் முடியுது சார். சார் வர இல்ல, இல்ல, டிசம்பரோட அதெல்லாம் அவரோட விட- கையெழுத்து சார், நான் வாங்கினாங்களே கையெழுத்து சார். வாங்கினாங்கல்ல அந்த சார், அது கையெழுத்து எங்க அது சார்? வச்சிருப்பாங்க. அது அதுதான் பொது- சிவி சண்முகம் என்ன சார், சொன்னாரு? ஓபன் சேலஞ்சா கொடுக்கலாம் இல்லைங்க சார் சார். நீங்களா முடிவெடுத்து மனசு மாறலன்னா நாங்களா மாத்த வேண்டிய சூழ்நிலை வரும்னு நேத்து சொன்னாரா சொல்லலையா? இப்ப சிவி சண்முகம் மட்டும் தான் நிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது சார். நீங்க நல்லா புரிஞ்சிருக்க. சும்மா சிவி சண்முகம் வந்து நேத்து வந்து பேசல. சிவி சண்முகத்துக்கு பின்னாடி அணிதிரண்டு நிக்கிறாங்க. சார், ஒரு அதெல்லாம் கூட்டம். நிக்கட்டும் அது வெளிய சார். தெரியாது. நான் வந்துடுறேன், வேணாம்னு வந்துடுறேன். சொல்லியே. ராஜேந்திரன் வெளியே சார். தெரிஞ்சது தானே திருப்பி போயிடுச்சு. நான் வந்துடுறேன் சார். அதுதான் அது முக்கியம். ஓபிஎஸ் மாரி அவர் பின்வாங்கி போக மாட்டாரு. அதையும் சொல்லிட்டேன். போட்டி பொதுக்குழு உருவாக்குவாரு, செயற்குழு உருவாக்குவாரு. அவருக்கு எல்லா விதமும் தெரியும். இந்த அதிமுகவை அடிமட்ட தொண்டனுக்கிட்ட காப்பாத்தி கொடுப்பாரு சிவி சண்முகம். பேசலாம் சார். ராஜ் சில வரிகள். அதாவது இன்னைக்கு கம்பேரிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவை பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் ஒரு 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 புயல்னா பெரிய அளவில் புயல் கிடையாது. ஒரு புயல் 108 தொகுதி ஜெயிக்கிற மாதிரி ஒரு புயல் அடிக்கும்போது பாதிக்கப்பட்டதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 133 எம்எல்ஏக்களை வைத்திருந்த திமுக இன்டாக்ட் கூட்டணி ஆளுங்கட்சியாக இருந்துச்சு. அதிகாரம் பணபலம் அத்தனையும் இருக்குது. கூட்டணியும் கொள்கை கூட்டணி. இவங்கள மாதிரி தேர்தலுக்காக சேர்ந்த கூட்டணி கிடையாது. அப்பேற்பட்ட திமுக கூட்டணி 133 எம்எல்ஏக்கள் 57 வந்துச்சு. 2 வைகோ கழிச்சா 57 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 76 எம்எல்ஏக்கள் காணும். ஆனால் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அறியப்படாத தலைவர் கோலப்பன் சொன்ன மாதிரி பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒளிவட்டம் கிடையாது பின்னாடி. அந்த மாதிரி தலைவர் கூட்டணியும் அந்த நேரத்துக்கு அமைஞ்ச கூட்டணி பெரிய அளவில் வந்து கட்சி வந்து பலவீனமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துலையும் 234 தொகுதியிலையும் 72 வயசில் அந்த மனுஷன் பிரச்சாரம் பண்ணி அந்த கட்சி 66 எம்எல்ஏக்கள் இருந்தது 47 எம்எல்ஏக்களாக மாறிக்குது. அப்போ பார்த்துக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 எம்எல்ஏக்கள் தான் குறைவை. இந்த சைடு 76 எம்எல்ஏக்கள் இறந்துட்டாங்க. அப்போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விழுந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய கட்சி அப்படின்றது உண்மை. நன்றி சார்.